இந்தோனேஷியால நடந்த இந்த இன்சிடென்ட்ல நைட் ஷிப்ட முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கிற ஒருத்தர் போற வழியில அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து யாரோ அவரை பாக்குற மாதிரி ஃபீல் பண்றாரு. அது யாருன்னு அவரு பார்க்க போனப்பதான் இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடந்தது. Ada yang nongol dari pohon. Hilang sekelebatan doang. அவரு எட்டி பார்த்ததும் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாக்குறதுக்கு வெள்ளை கலர்ல இருக்கிற அமானுஷ்யமான ஏதோ ஒண்ணு வேகமா மேல் நோக்கி எழுந்து மறைஞ்சு போயிருந்தது. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் நைட் டைம்ல அடர்ந்த காட்டுப்பகுதி வழியா நடந்து போயிட்டு இருந்த இவருக்கும் நடந்திருக்கு. போற வழியில ரோட்டோரத்துல பாக்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான லேடியோட உருவம் இவரை பார்த்ததும் வேகமா நகர்ந்து மறைஞ்சு போயிருந்தது. சிங்கப்பூர்ல நடந்ததா சொல்லப்படுற இந்த இன்சிடென்ட்ல நைட் டைம்ல ஒரு பப்ளிக் பார்க்குக்கு போற ஒரு போட்டோகிராஃபர் கேஷுவலா அங்க இருக்கிற ஆட்களை தன்னோட கேமராவில போட்டோ எடுத்துக்கிட்டே போறாரு. Okay, thank you. Mana datang gue? Oh, sini bunyinya. Apa punya hayal, Pak? Sorry. Carry on. Sorry. பார்க்ல வித்தியாசமா டான்ஸ் ஆடிட்டு இருந்த அந்த லேடிய போட்டோ எடுக்கிற அவரு அடுத்ததா அங்க இருக்கிற பாத்ரூம்குள்ள வந்து அவர் எடுத்த போட்டோஸ ஒவ்வொன்னா செக் பண்ண ஆரம்பிக்க அவர் எடுத்த எந்த போட்டோஸ்லயுமே அந்த வித்தியாசமான லேடியோட உருவம் கேப்சர் ஆகாம இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. Sorry. I just took random pictures. Seriously, I'm a photographer. Sorry, if you don't believe me, you can see my. Nak pergi mana? Hilang pula. Tengok gambar dia. Mana dia pergi? Memang gambar tadi kan? Mana dia pula?
பார்சிலோனாவை சேர்ந்த ஒரு ட்ரக்கர் கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி வழியா ட்ரக்கிங் போயிட்டு இருந்தப்போ வழி தவறி போயிருக்காரு. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அவரு முழிச்சுக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே இருட்டி போகுது. இதனால வேற வழி இல்லாம கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அவரு நடக்க ஆரம்பிக்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடந்திருந்தது. அவரு போற வழியெல்லாம் கிரியேச்சரா இல்ல ஏதாச்சும் ஒரு அமானுஷ்யமான விஷயமான தெரியாத ஒரு வித்தியாசமான உருவம் அவரை துரத்துக்கிட்டே வருது. இதனால ரொம்பவே பயந்து போற அவரு கண்ணில் பட்ட ஆட்கள் யாரும் இல்லாத ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கிற அவரு கடைசியா அந்த பிளேஸ விட்டு வெளியே வர அவ்வளவு நேரம் அவர் இருந்த அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு அமானுஷ்யமான உருவம் எட்டி பார்க்க அரண்டு போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து ஓடி வந்திருந்தாரு. மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் எல் டியாஸ் டி லாஸ் மொராட்டோஸ்ங்கிறது ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல். ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 1 அன்னைக்கு கொண்டாடப்படுற இந்த ஃபெஸ்டிவல்ல இறந்து போனவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை படைச்சு வித்தியாசமான பொம்மைகளை பண்ணி வச்சு இந்த நாளை செலிப்ரேட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது இறந்து போனவங்களோட ஆன்மா அவங்க வீட்டுக்கு வருங்கிறது மெக்சிகன்ஸோட நம்பிக்கை. அப்படித்தான் மெக்சிகோவை சேர்ந்த ஒரு லேடி ரீசெண்டா ஆக்சிடென்ட்ல இறந்து போன அவங்களோட அம்மாவுக்கு பிடிச்ச பொருட்களை வச்சு இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடந்திருந்தது. இதுல பாக்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் சடனா அப்பியர் ஆகி அங்க இருக்கிற டேபிள் பக்கத்துல வந்துட்டு மறைஞ்சு போறது தெரியுது. இந்த வீடியோவை பார்த்த பலரும் அந்த அமானுஷ்யமான உருவம் இறந்து போன அம்மாவோட ஆன்மாவா இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இது அவங்க சொல்ற மாதிரி அமானுஷ்யமான விஷயமா இல்ல வேற எதுவுமா? இந்த வீடியோல 2 வயசு பையனுக்கு அப்பாவான டேனி அவங்க குடியிருக்கிற அபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்கணும், அது தொடர்ந்து அவரோட பையனை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சொல்லியிருந்தாரு. அப்படித்தான் ஒரு நாள் அவரு பையனையும் டாகையும் கூட்டிக்கிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மிரர்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. Okay, so this is the craziest shit I've seen so far. I was taking the trash out with my son and he kept pointing at the mirror and waving and I didn't know why. So I pulled the camera out and I can't believe I caught this. That's Rowan. இதுல அவரோட பையன் மிரர் பக்கத்துல போய் விளையாடிட்டு அங்கிருந்து நகண்டு போக மிரருக்குள்ள பாக்குறதுக்கு அவரோட பையன் மாதிரியே இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் நின்னு அவரையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. டேனி ஷேர் பண்ணியிருந்த இந்த செகண்ட் வீடியோல அதே மிரர் கிட்ட அதை விட பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தது. It's been a while since we stopped at the mirror and we were taking the dog out and Rowan wanted to go check it out and I can't believe we caught this. Whoa.
Rowan seems hyped and he's trying to explain to me what he just saw. Ready? Yeah, I don't know about that, bud. இந்த முறை பாக்குறதுக்கு மிஸ்ட் மாதிரி அதே சமயத்துல குழந்தை மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் சடனா அப்பியர் ஆகிட்டு மறைஞ்சு போயிருந்தது. டேனி கேப்சர் பண்ணியிருக்கிற வீடியோஸ்ல தெரியிற அமானுஷ்யமான உருவங்கள் அவர் சொல்ற மாதிரி அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆன்மாவா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். வீடியோவோட 8.27 செகண்ட்ஸ்ல கீழே உட்கார்ந்துருக்கிறோட ஷோல்டர் மேல ஒரு அமானுஷ்யமான கை வந்துட்டு போறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க். அடுத்து நீங்க பார்க்க போற 2 போட்டோவும் பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதுல ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்னங்கறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.